Hi, today 12th Max Chapter 1 Exercise 1.4 first sum first one பார்க்கலாம். Solve the following system of linear equations by Cramer's rule. 5x minus 2y plus 16 equals 0, x plus 3y minus 7 equals 0. ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க. இதுலேருந்து கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி xy வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷன்லேருந்து நம்ம வந்து டெல்டா எழுதிக்கலாம். இதோட கோஎஃபிஷியன்ட் தான் எழுதணும். இப்போ இங்கே வந்து 16 வந்து இங்கே உள்ளே கொடுத்துட்டாங்களா, இதை வந்து வெளியே எடுத்து எழுதியிருக்கிறேன் பாருங்கள். 5x minus 2y ஈக்குவல் இந்த 16 வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு போகும்போது -16 போகுது. அதேமாதிரி x plus 3y ஈக்குவல் இந்த -7 அந்த சைடு போகும்போது +7 போகுது. இப்போ டெல்டா ஈக்குவல் இதோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் எழுதிக்கலாம். 5 minus 2 1 3 1 3. இப்போ இதுக்கு டிட்டர்மினேஷன் கண்டுபிடிக்கலாம். கிராஸ் மல்டிபிள் 5 3s are 15 minus 1 into -2 -2 இங்கே ஒரு -1 போடுவதனால அந்த மைனஸ் இந்த மைனஸ் இது +2 ஆயிடுது. 15 + 2 = 17. நெக்ஸ்ட் வந்து டெல்டா 1 கண்டுபிடிக்கலாம். டெல்டா 1 கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்கிறது மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு பதில் அந்த -16 7 போடணும். செகண்ட் காலம் அதை அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்க இந்த 5 1 எடுத்துகிட்டு அதுக்கு பதில் அந்த -16 7 போட்டாச்சு. செகண்ட் காலம் அப்படியே -2 3 போட்டாச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம டிட்டர்மினேஷன் கண்டுபிடிக்கணும். -16 × 3 -48 -7 × -2 -14. இங்கே ஒரு மைனஸ் போகிறதுனால அது +14 ஆயிடுது. -48 + 14 -48ல் 14 போயிடுச்சுன்னா -34. நெக்ஸ்ட்டு டெல்டா 2 கண்டுபிடிக்கலாம். டெல்டா 2க்கு வந்து ஃபஸ்ட்டு காலம் அப்படியே எழுதிட்டு செகண்ட் காலத்தில் மட்டும் இந்த -16 7 போகிறோம். ஃபஸ்ட்டு காலம் வந்து இந்த 5 1 அப்படியே எழுதியிருக்கிறோம். செகண்ட் காலம் மட்டும் இந்த -2 3 எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக -16 7 போட்டுருக்குறோம். இப்போ இதுக்கு டிட்டர்மினேஷன் கண்டுபிடிக்கலாம். 5 7s are 35 minus 1 into -16 -16 இங்கே ஒரு மைனஸ் போகிறதுனால இது +16 ஆகுது. 35 + 16 51. இப்போ டெல்டா 2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதுலேருந்து xyயும் கண்டுபிடிக்கலாம். x = டெல்டா 1 பை டெல்டா. டெல்டா 1க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? -34. ஸோ -34 பை டெல்டா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 17. ஸோ 17. இது கேன்சல் பண்ணால் -2 2 7s are 34 சாரி 2 17s are 34. ஸோ x = -2. நெக்ஸ்ட் y கண்டுபிடிக்கலாம். yக்கு வந்து டெல்டா 2 பை டெல்டா. டெல்டா 2க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 51. ஸோ 51 பை டெல்டா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 17. ஸோ 17 51 பை 17. இப்போ இதை கேன்சல் பண்ணால் 3 வரும். 1 17s are 17 3 17s are 51. ஸோ y = 3. ஸோ x = -2 y = 3. அவ்வளோதான். தேங்க்யூ.